Hi friends, வணக்கம். வெல்கம் டு vanicooking and lifestyle. இன்னைக்கு நம்மளோட சேனல்ல திடீர் போண்டா பார்க்க போறோங்க. அது என்ன திடீர் போண்டான்னு யோசிக்கிறீங்களா? இந்த மழைக்காலம் ஆரம்பிச்சாச்சு, ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிடணும்னு தோணும். அப்போ வீட்ல இட்லி மாவு இருந்தாலே அதுலயே ஈஸியா ஒரு போண்டா எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோங்க. அதான் திடீர் போண்டா. இப்போ வாங்க நேரா வீடியோக்குள்ள போயிடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த போண்டா பண்ணுறதுக்கு முதல்ல 1 கப் போல் நான் இட்லி மாவு எடுத்திருக்கேங்க. இதை ஒரு நாள் ஆன மாவு. அதோட நான் ஒரு 1.5 ஸ்பூன் போல் பச்சரிசி மாவு சேர்த்துக்கிறேன், கொஞ்சம் நல்லா கிறிஸ்பியாக வர்றதுக்கு. கூடவே 1 ஸ்பூன் போல் மைதா மாவு ஆட் பண்ணிக்கிறேங்க. இது நல்ல ஒரு பைண்டிங் ஏஜெண்டாக இருக்கும் நமக்கு. ஸோ ஒரே 1 ஸ்பூன் போல் மைதா சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிடலாங்க. ஃபஸ்ட்டில் பாருங்கள், இப்போ மாவே நல்லா கெட்டியாகிடுச்சு பார்த்தீங்களா. இப்போது இதில் தயிர் 1 ஸ்பூன் சேர்த்துக்க போகிறேங்க. இந்த போண்டா பார்த்திங்கன்னா கொஞ்சம் புளிப்பாக இருந்தால் நல்லாயிருக்கும். எனக்கு மாவு ரொம்ப புளிக்காதனால ஒரே 1 ஸ்பூன் போல் தயிர் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு புளிச்ச மாவாக இருந்ததுன்னா நீங்கள் தயிரை அவாய்ட் பண்ணிக்கோங்க. இப்போ அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதோட கொஞ்சமாக நறுக்கின வெங்காயம் சேர்த்துக்கலாம். அதோட காரத்துக்கு பச்சை மிளகாய், கூடவே குட்டி குட்டியாக கட் பண்ண இஞ்சி சேர்த்துருக்கேங்க. கருவேப்பிலை, மல்லி இலை சேர்த்துக்கலாம். நீங்கள் விருப்பப்பட்ட கேரட் கூட இதில் துருவி சேர்த்துக்கலாம். இதோட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. இட்லி மாவில் நம்ம ஏற்கனவே உப்பு இருக்கும், அது போக கொஞ்சமாக சேர்த்துருக்கேன் நான். அதோடவே சீரகமும் மிளகும் சேர்த்துக்கிறேங்க. முழு மிளகாய் தான் சேர்த்துருக்கேன். நீங்கள் மிளகு குழந்தைங்களுக்கு சாப்பிட்றது கஷ்டமாக இருக்குன்னா நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கோங்க, இல்லை இடித்து கூட போட்டுக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ நம்மளோட போண்டா மாவு ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம எண்ணெயில் பொரிச்சு எடுக்க வேண்டியதாங்க வேலை. பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக நம்ம போண்டாக்கு மாவு ரெடி பண்ணியாச்சு. நல்லா ஹாட்டான எண்ணெயில் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு எடுத்துடலாம். போட்டு கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் நம்ம ஒரு 3-4 நிமிஷம் நல்லா வேக விட்டுறலாங்க. திருப்பி விட்டு நல்லா அது கோல்டன் ப்ரௌனுக்கு வர்ற அளவுக்கு நல்லா நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்தோன்னா நம்மளோட திடீர் போண்டா சூப்பராக ரெடி ஆயிருங்க. தேங்காய் சட்னியை ஊற்றி ஈவினிங் ஸ்நாக்ஸ் கொடுத்தோன்னா அட்டகாசமாக இருக்கும். டீயோட இந்த போண்டாவை கண்டிப்பாக ஒரு நாள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் கொடுக்க மறந்துடாதீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதோட உங்கள் ஃபீட்பேக் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.